இந்த மாதிரியான கம்ப்ரஸரில் ஒரு 50 லிட்டர் கம்ப்ரஸரில் ரொம்ப எளிமையான முறையில் எந்த செலவுமே இல்லாமல் எளிமையான முறையில் பெயிண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஏர் அப்படிங்கிறதுனால. ஹாஃப் டேக்கு மேலே வந்து வேலையை எடுத்துக்கும், ஒரு நாள் வேலையாயிடும். அதுக்கு 750 ரூபா கூலி மட்டும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஒரே 1 லிட்டர் பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து கரெக்டாக அதை வந்து எவ்வளோ நேரத்தில் அடிக்கிறோம். என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃப் தான், அவருக்கு இது வரைக்கும் பெயிண்ட்டை கையில் தொட்டது கூட கிடையாது. ஸோ அவரை வச்சே அடிக்க சொல்லலாம், பார்க்கலாம். அடிக்கிறத லைவாக முதல்ல ஆன் பண்ணுறது லைவாக காட்டலாம். இது யூஸ் பண்ணலாம். இதில் ஆயில் டைப் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வித்தவுட் ஆயில் இருக்குது. இந்த வித்தவுட் ஆயில் அப்படிங்கிறது நாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக அடிச்சிருக்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ அடிக்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் எல்லாம் நீங்கள் வந்து ஏர் கம்ப்ரஸர் மூலமாகவே நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு மேபி ஏதாவது ஆட்டோ இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எஃப்சிக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம். ஒரு ப்ரெஷர் ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. இன்றைக்கி எக்ஸ்பெஷலி கம்ப்ரஸரோட ஃபுல் டீட்டெயில்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஸோ கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு 30 லிட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து 500 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஹெச்பியில் சொன்னோம்னா ஒரு 25 ஹெச்பி, ஒரு ஹெச்பிலேருந்து 25 ஹெச்பி வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எந்தெந்த கம்ப்ரஸர் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஏன்னா கம்ப்ரஸரில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த கம்ப்ரஸர் வந்து எந்த கம்ப்ரஸர் எடுத்தால் யாருக்கு யூஸ் ஆகும், எப்படி அவங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிற கம்ப்ரஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து பெயிண்ட் ஒரு 1/2 hour 1 hour நான் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸர், இல்லை நான் 2 வீலருக்குலாம் ஏர் பிடிக்கிறேன், சின்னதாக வீடுகளில் போய் பஞ்சர் ஒட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ரஸர் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆயில் டைப் கம்ப்ரஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இமிடியட்டாக ஒரு டேங்க் ரொம்பறதுக்கு 4 நிமிஷம் ஆகும், ரீலோட் ஆகிறதுக்கு 1 to 2 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் ஏர் ஃபில் பண்ணணும், டைம் எடுக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக சின்னதாக யூஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இதில் ஆயில் டைப் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வித்தவுட் ஆயில் இருக்குது. இந்த வித்தவுட் ஆயில் அப்படிங்கிறது நாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நம்ம வந்து ரஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் டைப் தான் யூஸ் ஆகும். இது யாருக்கு யூஸ் ஆகுன்னா, ரெசிடென்சியல் ஏரியாவில் வச்சுருக்கிறேன் நாங்கள் எங்கள் பர்சனல் யூஸுக்குன்னு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நாய்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஏர் ஏதாவது ப்ளோ பண்ண மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கிறது, ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரியான கம்ப்ரஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்ரஸர், இங்கே இருக்கிற கம்ப்ரஸர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் மேக்கில் வரக்கூடிய கம்ப்ரஸர். இது 55 லிட்டரில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் வரைக்கும், ஒரு ஹெச்பிலேருந்து 25 ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பம்பில் உள்ளதில் இருக்குது, டபுள் பம்பு உள்ள மாதிரியும் வந்து இருக்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கும், ஏதாவது உங்களுக்கு வந்து நிமாட்டிக்கில் யூஸ் பண்ணி ஏரில் நட்டு போல்ட்டு கழறதா இருக்கட்டும், இல்லை வந்து லாரிக்கு ஏர் பிடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வேரியேஷனில் வந்து போகுது. சாதாரணமாக ஒரு 55 லிட்டர்லேருந்து 170 லிட்டர் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வீலர் காருக்கு ஏர் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த ஏர் வச்சு கார்பெட்டரில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், நிமாட்டிக் நட்டு போல்ட்டு கழற அளவுக்கு இருக்கலாம். ஓரளவுக்கு பெரிய லெவலில் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 லிட்டர்லேருந்து நம்ம வந்து போனோம்னா தான் நிமாட்டிக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 350 to 400 லிட்டர் வரைக்கும் போகிறப்ப 3.5 ஹெச்பி 4 ஹெச்பி போகிறப்ப லாரிக்கு எல்லாம் காற்று பிடிக்கிற அளவுக்கு பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாரிக்கு ஏர் பிடிக்கிறது வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஹை ப்ரெஷர்னா இப்போ பாருங்க, இங்கே 2 பம்ப் இருக்குது, இதுக்கு 2 இருக்குது பாருங்க. இந்த 2ல் வந்து ஒரு பம்பு வந்து பெருசாக, ஒரு பம்பு சின்னதாக இருக்குது. இந்த மண்டை பார்க்கலே தெரியும். அது இப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம். இந்த ஹை ப்ரெஷர் வந்து 220 லிட்டர்லேயே நாங்கள் பண்ணுவோம். அதாவது ஒரு 300 லிட்டர்லையும் ஒரு 3 ஹெச்பிலையும் போட வேண்டியதை 2.5 ஹெச்பிலேயே போட்டு 220 லிட்டர்லேயே டேங்க்லேயும் 80 லிட்டர் உங்களுக்கு குறையுது, ஹெச்பிலையும் 1.5 ஹெச்பி 1 ஹெச்பி குறையிற மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து லாரிக்கு ஏர் பிடிக்கிற வரைக்கும் இப்போ லாரிக்கு ஏர் பிடிச்சிட்டாவே அதுலேருந்து கம்ப்ளீட் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த மாதிரி கம்ப்ரஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து 3.5 mm போதுமா, இல்லை 3 mm வேணுமா, 4.5 mm வேணுமா, என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேங்கை வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் முதல்ல எடுத்த உடனே ஒரு 70 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு 150 மணி நேரத்துக்கு 2 தடவை ஆயில் மாற்றினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே டைமிங்கை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து. இதை பொறுத்த வரைக்கும் எம்சிபி வச்சு யூஸ் பண்ணுறதா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா
நாங்கள் அது மேலே ஒட்டியிருக்கோம் பாருங்கள். 6 ஆம்ஸ் வரைக்கும் எம்சிபியை போட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எதுக்காக இந்த எம்சிபி அப்படிங்கிற பட்சம் நீங்கள் ஒரு லாங்கில், ஏன்னா நாங்கள் வெளியே அதர் ஸ்டேட்டுக்கு அதிகமாக பண்ணுறதுனால ஒரு மோட்ரு வந்து அடிக்கடி ஆஃப் ஆகுது அப்படின்னா அது வந்து அங்கே உள்ள கரண்ட் பிரச்சனை. எப்பயாச்சும் ஒரு எம்சிபி ட்ரிப் ஆகுதுன்னா மிஷினில் பிரச்சனை. எம்சிபி ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்ம மிஷினில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் கூலர் பைப் உள்ள இருக்குது. எம்எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள எம்எஸ்ல உள்ளதும் வந்தோம். ஸோ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டாஸ்க்காக எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு தண்ணி டேங்க் ஒன்று வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பெயிண்டிங் ஒர்க்குக்காக கேட்டிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேக்கு மேலே வந்து வேலையை எடுத்துக்கும். ஒரு நாள் வேலையாயிடும். அதுக்கு 750 ரூபா கூலி மட்டும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஒரே 1 லிட்டர் பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து கரெக்டாக அதை வந்து எவ்வளோ நேரத்தில் அடிக்கிறோம். என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃப் தான். அவருக்கு இது வரைக்கும் பெயிண்ட்டை கையில் தொட்டது கூட கிடையாது. ஸோ அவரை வச்சே அடிக்க சொல்லலாம், பார்க்கலாம். அடிக்கிறத லைவாக முதல்ல ஆன் பண்ணுறது லைவாக காட்டலாம். இது எதுக்கு அப்படின்னா இந்த கம்ப்ரஸரை நீங்கள் இந்த அளவுக்கு எளிமையாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈச்சர்லாம் இருக்குல்ல, நீங்கள் எப்சிக்கு போகிறீங்கன்னா நீங்களே பெயிண்ட் அடிச்சு விடலாம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அண்ணன் தேவையில்லாத இடங்களில் பேப்பரை ஒட்டி விட்டோம்னா போதும், அவ்வளோதான். மற்ற இடத்துல நம்மளே வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் செலவும் கம்மியாக ஆகுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். எப்படி பெயிண்ட் அடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது கம்ப்ரஸர் வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக எங்கள் கம்ப்ரஸர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 to 12 வருஷம் உங்களுக்கு வந்து லைஃப் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரோலிங்கில் நம்மளுடைய பிராண்டு பற்றி பார்த்தீங்கன்னா ஈரோ ஜெட் அப்படிங்கிற பிராண்டு பேரில் தான் வந்து நம்மளுடைய எல்லா ப்ரெஷர் வாஷர் ஆகட்டும் கம்ப்ரஸராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த பிராண்டில் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கம்ப்ரஸரில் ஒரு 50 லிட்டர் கம்ப்ரஸரில் ரொம்ப எளிமையான முறையில் எந்த செலவுமே இல்லாமல் எளிமையான முறையில் பெயிண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஏர் அப்படிங்கிறதுனால. அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிற பார்த்து இது வந்து 50 லிட்டர் உங்களுக்கு வந்து இது ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஏற்கனவே ஃபுல்லாக அடிச்சிருக்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அடிக்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏர் கம்ப்ரஸர் மூலமாகவே நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு மேபி ஏதாவது ஆட்டோ இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எஃப்சிக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம். ஒரு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் அதிலே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரியான பெயிண்டிங் கம்ப்ரஸரில் என்ன வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தாலும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஒரு இடத்துலையும் ரெடிமேடாக இவ்வளோ வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வேணுங்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பட் நாங்கள் நீங்கள் வந்த உடனே கூட பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். எங்களுடைய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருங்க. பழையபாளையம் அப்படிங்கிறது ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்குது. எவ்ரிடே மார்னிங் 9 o'clock எவ்ரிடே மார்னிங் 9 o'clock ஓப்பன் ஆகும். ஈவினிங் 9 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். சண்டேவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான். வர்றவங்களை வந்து கால் பண்ணிட்டு, ஏன்னா சண்டே மேக்ஸ்லி ஆஃப் டே தான் இருக்கும். வர்றவங்கள வந்து கால் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.